டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். இந்த சீரீஸ்ல நம்ம ஃபண்டமெண்டல் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் எஃபிஷியன்ட் அல்காரிதம்ஸ் நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இது ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்காது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நாம இந்த டிஎஸ்ஏல எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்றது அப்படிங்கறத இன்டெப்தா நம்ம போக போக பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இந்த டிஎஸ்ஏ போகிறதுக்கு முன்னால நமக்கு முக்கியமா தெரிய வேண்டியது வாட் இஸ் டேட்டா. டேட்டானா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். பாருங்க, டேட்டா இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில டேட்டாவோட ரோல் என்ன, எதுக்காக நம்ம டேட்டா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க, the entire software industries revolves around data அப்படின்னு சொல்றாங்க. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே ரன் ஆகுறது டேட்டாவால தான் ரன் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. and then every application we use generates, process, store and analyze data அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நீங்க எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணாலும், எந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும், அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஜெனரேட் பண்ணுவோம், அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுவோம், டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம், அல்லது டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்காக நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம டேட்டா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் இன் டுடேஸ் டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா தான் காசு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? நீங்க நிறைய தமிழ் படத்துல பார்த்துருப்பீங்க, டேட்டா தான் முக்கியம், டேட்டா தான் காசு. ஸோ இப்போ இதுல என்னன்னா, நீங்க காமர்ஸ் வெப்சைட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க, கூகுள்ல ஏதாவது ஒன்று சர்ச் பண்றீங்கன்னா உங்களுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாருங்க, நீங்க சர்ச் பண்ண ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ டிஜிட்டல் வேர்ல்ட்ல அந்த டேட்டாலாம் அவங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளான அசெட்டா இருக்கும். அதை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம programming language help us to process data and perform operation on it அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும். அண்ட் தென் அதுல சம் ஆப்ரேஷன்ஸ் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? அதை பத்தி டீட்டெயில நம்ம போக போக நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் database help us to store, manage and retrieve data efficiently. நீங்க இன் கேஸ் ஏதாவது ஒரு டேட்டா வச்சிருக்கீங்க, அந்த டேட்டாவை நீங்க டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா தேவைப்படுறப்ப அந்த டேட்டாவை எடுத்துக்கலாம், தேவைப்படுறப்ப அந்த டேட்டாவை டெலீட் பண்றது, அப்டேட் பண்றது, அந்த மேனேஜ் பண்ற ஒர்க்லாம் நம்ம பண்ண முடியும். அது எஃபிஷியண்டா நம்ம பண்றோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப ரியல் டைம்ல AI help us generate, analyze, understand and make decisions for data அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, ChatGPT எடுத்துக்கோங்க, கிளாட் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்க டைப் பண்ற அந்த ப்ராம்ப்டை வாங்கி இருக்கிற டேட்டாவை பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான இடத்துல பாருங்க, நமக்கு அந்த டேட்டா இல்லைன்னா இந்த AI ஃபீல்டே கிடையாது. ஸோ டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்ப்போம். A data structure is a way of organizing and storing data efficiently so that it can be accessed, processed and modified quickly while using optimal memory அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி டேட்டா ஸ்ட்ரக்சர் மூலியமா நீங்க டேட்டாவை எஃபிஷியன்ட்டா நீங்க ஸ்டோர் பண்ண முடியும், அதை ஆர்கனைஸ் பண்ண முடியும். நீங்க தேவைப்படுறப்ப அந்த டேட்டாவை அக்சஸ் பண்றது, டேட்டாவை ஸ்டோர் பண்றது, அதை ரொம்ப எஃபிஷியன்ட்டா பண்ண முடியும். இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நாம இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ உங்ககிட்ட பாத்தீங்கன்னா பல்கான டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை நீங்க டேட்டா பேஸ்ல நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும், அந்த டேட்டாவை நீங்க ப்ராசஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்றீங்களா, உடனே நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா மெமரி எஃபிஷியன்ட்டா நீங்க ரொம்ப ஈஸியா நீங்க அதை அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா இதை நீங்க ப்ராப்பரா ஆர்கனைஸ் நீங்க பண்ணலன்னா அந்த டேட்டாவை மேனேஜ் பண்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? இப்ப இல்ல பாருங்க, வித்தவுட் ப்ராப்பர் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா, நீங்க ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு என்ன ஆகுது, மெமரி யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, சர்ச்சிங் பிகம் ஸ்லோவர். இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பல்கான டேட்டாஸ் இருக்கு, அந்த டேட்டாவை நீங்க ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணலன்னா உங்களால அதை சர்ச் பண்ண முடியாது. அப்படியே நீங்க சர்ச் பண்ணாலும் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, சார்ட்டிங் பிகம் டிஃபிகல்ட். நீங்க ஏதாவது ஒரு டேட்டாவை எனக்கு அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா நீங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா?
இதுக்கு தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஹெல்ப் us டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் எஃபிஷியன்ட்லி. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளமை நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் சரி, அதுல பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, பிரிமிட்டிவ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம சொல்லுவாங்க. பாருங்க, பேசிக் டேட்டா டைப் ப்ரொவைடட் பை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் அதுல இன்டிஜர், இன்ட்னு சொல்லுவோம், ஹோல் நம்பர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்னா குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். கேரக்டர்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோட்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் வர மாதிரி இருக்கிற நம்பர்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். தென் பூலியன்னா ட்ரூ அல்லது ஃபால்ஸ் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது நான் காமனா எல்லா ப்ரோக்ராமிங்க்கும் சொல்லியிருக்கேன். ஒரு சில ப்ரோக்ராமிங்ல டிஃப்ரெண்டா, இப்போ பைத்தன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட், டப்பிள் இந்த மாதிரி டைப் இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிக்டான டைப் லாங்குவேஜ் கிடையாது. அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக போக போக நம்ம பார்க்கலாம். இந்த டிஎஸ்ஏ நீங்க பண்றதா இருந்தால் ப்ரீவியஸா ஏதாவது ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்ததுன்னா உங்களால ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும், ஒர்க் பண்ணவும் முடியும். ஓகேங்களா, பாருங்க, these data types stored individual values அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியபிள்ல இண்டிவிஜுவல் வேல்யூஸை நமக்கு ஸ்டோர் பண்ணுது. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின், why do we need data structure? எதுக்காக நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும், எதுக்கு நமக்கு என்ன தேவை அது அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, in real world application we often need to store a large amount of data. ரியல் டைம்ல நாம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜோ ஸ்கூலோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் நம்ம டெவலப் பண்றோம்னா அங்க thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இன்கேஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசான் மாதிரி, ஃப்ளிப்கார்ட் மாதிரி நான் வந்து ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் நான் யூஸ் பண்ணேன்னா அங்க மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ் எனக்கு இருக்கும். இன்கேஸ் ஃபேஸ்புக் மாதிரி, யூடியூப் மாதிரி சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ரெக்கார்ட்ஸ் இதை தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர்கனைஸ் டேட்டா எஃபிஷியன்ட்லி இன் டேர்ம் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், மெமரி யூசேஜ், ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்க, நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, அதோட மெமரி யூசேஜ் அண்ட் தென் அதோட ஸ்கேலபிலிட்டி வைஸ் நம்ம வந்து ரொம்ப அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, சரி, நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லாம இஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் ரேண்டம்லி அப்படின்னா பாருங்க, மோர் மெமரி இஸ் கன்சியூம்டு. பல்க் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வச்சு நீங்க ரேண்டமா டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இல்லாம பண்ணீங்கன்னா இது வந்து பல்க் அமௌண்ட் ஆஃப் மெமரியை வந்து பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ணும். அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு டேட்டா, இப்போ நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு போஸ்ட்டை சர்ச் பண்றேன், கஸ்டமர் ரெக்கார்டை சர்ச் பண்றேன்னா சர்ச்சிங் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சார்ட்டிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்எஃபிஷியண்டா உங்களுக்கு மாறிடும். ஓவராலா அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும். ஓகேங்களா, ஓவரால் அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் சஃபர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது அல்காரிதம்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன, அல்காரிதம்ஸ்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ டேட்டானா என்னன்னு பார்த்துட்டோம், டேட்டா ஸ்ட்ரக்சர் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ அல்காரிதம்னா என்ன? An algorithm is a set of step-by-step instruction used to solve a problem அப்படின்னு சொல்றாங்க. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, என்ன இது அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. நல்லா கவனிங்க, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டீடைலா உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல என்னன்னா, இப்ப இன்கேஸ் உங்ககிட்ட 2 நம்பர் ஆட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ஒரு வேரியபிள்ல ஏன்ற வேரியபிள்ல ஒரு வேல்யூ கொடுக்குறேன், பீன்ற ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அப்ப சம் அப்படின்ற வேரியபிள்ல இது ரெண்டையுமே நான் ஆட் பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்றேன். தென் ஃபைனலா அவுட்புட்ல அந்த சம்மை வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்றேன். அப்ப நம்மளோட ப்ராப்ளம் என்ன, நமக்கு 2 இன்புட் கொடுப்பாங்க, அதை எனக்கு ஆட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். அதை பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனா போட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா. ஸோ இதை தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம போடுவோம். இந்த ரெப்ரசன்டேஷன், திஸ் ரெப்ரசன்டேஷன் இஸ் கால்ட் சூடோ கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நாம வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் இந்த மாதிரி அல்காரிதம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சூடோ கோட் நம்ம எழுதுவோம். எழுதிட்டு and then the same algorithm can be implemented using any programming language such as C, C++, Java, Python,
JavaScript and then C# இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கு. இந்த சூடோ கூட நம்ம வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம அதை எழுதிக்க முடியும், அதை நம்ம எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியும். சரிங்களா? இது ரொம்ப பேசிக்கான ஒரு சிம்பிள் சூடோ கோட் அல்காரிதம் நான் இதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்கு. அதை இன்டெப்தா போக போக இந்த சீரீஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் கோட். ஒரு எஃபிஷியன்டான கோட் எழுதுறதுக்கு எதுக்கு முக்கியம், ஏன் நான் வந்து எஃபிஷியன்டான கோட் நான் எழுதணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் எ கோட் தட் ஒர்க்ஸ் இஸ் நாட் இனஃப். நீங்க வந்து சிம்பிளா கோட் எழுதுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு அது பத்தாது. ஓகேங்களா? குட் சாஃப்ட்வேர் ஷுட் பி ஃபாஸ்ட், மெமரி எஃபிஷியன்ட், ஸ்கேலபிள், ஈஸி டு மெயின்டைன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த ஒரு கோட் எழுதினாலும் சரி, அந்த கோட் ஃபாஸ்டா இருக்கணும், மெமரி எஃபிஷியன்டா இருக்கணும், ஸ்கேலபிளா இருக்கணும், ஈஸி டு மெயின்டைனா இருக்கணும். ஓகேங்களா? இதை தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் ஹெல்ப் டெவலப்பர்ஸ் அச்சீவ் திஸ் கோல். டெவலப்பர்ஸ் என்ன பண்றாங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றப்ப இந்த கோலை ரொம்ப அழகா அச்சீவ் பண்றாங்க. ஸோ அதனால தான் ஒரு எஃபிஷியன்டான கோட் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல்ல இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். வை டு கம்பெனி ஃபோக்கஸ் ஆன் டிஎஸ்ஏ? ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா கம்பெனி ஏன் வந்து டிஎஸ்ஏ ரொம்ப முக்கியமா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, கம்பெனிஸ் யூஸ் ப்ராப்பர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் பிகாஸ் தே இம்ப்ரூவ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, யூடியூப் எடுத்துக்கோங்க, பல்க் டேட்டாஸ் இருந்தாலும் ரொம்ப அழகா ஸ்லோ ஆகாம நீட்டா வருது பாத்தீங்களா? ஏன்னா அவங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுனால தான் அவங்க சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா இருக்கு. கஸ்டமர் யூஸ் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சிருக்க அந்த சாஃப்ட்வேர்ஸ், ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ, அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கு, ஃபாஸ்டராக இருக்கு. அடுத்தது யூசர்ஸ் கெட் குவிக்கர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேஸ்புக் நீங்கள் ஃபீட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ண அடுத்தடுத்த ஃபீடு, இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஃபீட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக நமக்கு வந்து வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி குவிக் ரெஸ்பான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு ரொம்ப அழகாக நமக்கு வந்து கிடைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிஎஸ்ஏ கான்செப்டில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டும் கம்மியாகும். அப்போ நீங்கள் மெமரி யூசேஜ் கம்மியாகுது. இந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியாக இருக்குன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் வந்து கண்டிப்பாக ரேப்பிட்லி வந்து உங்களுக்கு வந்து குறையும். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அண்ட் தென் இங்கே பாருங்க, எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம்ஸ் ரிக்வயர் ஃபியூவர் ரிசோர்ஸஸ். நீங்கள் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களோட ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜிபி யூசேஜ் இதெல்லாம் பாருங்கன்னா ரொம்ப கம்மியாகுது. இது கம்மியாகிறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்குது. லெஸ் மெமரி அண்ட் ப்ராசஸிங் பவர் ஆர் கன்சியூம்டு. மெமரியும் லெஸ்ஸாக இருக்கு, ப்ராசஸிங் பவர் ஜிபியு பவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கன்செப்ஷனாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் லார்ஜ் ஸ்கேல் டேட்டா, பெரிய டேட்டாவை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. இப்போ ஃபேஸ்புக் மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி இருக்கிற அந்த பர்டிகுலர் வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பல்க் டேட்டா, எத்தனை கோடி பேர் உலகத்தில் இருக்காங்க, அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் கேன் சப்போர்ட் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் எஃபிஷியன்ட்லி அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? சூப்பர். அடுத்தது பாருங்க, வை டிஎஸ்ஏ கொஸ்டின் ஆஸ்க் இன் இன்டர்வியூஸ். இன்டர்வியூஸ்ல மெயினா எதுக்காக வந்து டிஎஸ்ஏ கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி யூஸ் டிஎஸ்ஏ இன்டர்வியூ டு எவாலுவேட். நீங்க எந்த ஒரு டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி நீங்கள் போனாலும் சரி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்ஏ தான் வந்து இன்டர்வியூவில் எவாலுவேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இன்டர்வியூ போகிறீங்களா, உங்களுக்கு டிஎஸ்ஏ தெரியுமா அப்படின்றது கேட்பாங்க. எதுக்காக? ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் லாஜிக்கல் திங்கிங் எப்படி பண்ணுறீங்க, ஆப்டிமைசேஷன் ஸ்கில் உங்ககிட்ட எப்படி இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஈஸியாக வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அதை வச்சு அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை ஈஸியாக வந்து இன்டர்வியூ மூலமா எடுத்துப்பாங்க. பாருங்க, டிஎஸ்ஏ ஆக்ட் அஸ் அ ஃபில்டரிங் மெக்கானிசம் டு ஐடென்டிஃபை த கேண்டிடேட்ஸ். பாத்தீங்களா, மெயினா இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்ஏவை ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசமா யூஸ் பண்ணி கேண்டிடேட்ஸை ஈஸியா ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? ஹூ கேன் பில்ட் எஃபிஷியன்ட் அண்ட் ஸ்கேலபிள் சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஏன்னா டிஎஸ்ஏ நல்லா தெரிஞ்சவங்களால ஈஸியா வந்து எஃபிஷியன்டாகவும் ஸ்கேலபிளாகவும் அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்புறாங்க. சரிங்களா? ஸோ இந்த சீரீஸ்ல உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா விதமான டிஎஸ்ஏ கான்செப்ட்ஸும் நம்ம வந்து
ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு இந்த வீடியோஸ் வரப்போகுது. இந்த வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் கோர்ஸ், இந்த பிளேலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் உங்களோட இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் பை எல்லாத்துக்கும்.